மட்டும் இல்லாம இசை ஆராய்ச்சி பண்ணி அதோடு இல்லாம பரதநாட்டிய ஆராய்ச்சியும் பண்ணிருக்கீங்க. அது பாட்டும் பரதம்னு ஒரு படமே இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் மிகவும் பொருந்தும். பாட்டும் பரதம் பற்றி அந்த ஆராய்ச்சியை பற்றி நேர்களுக்காக சொல்லுங்க. எங்க குருநாதர் வந்து திருப்பியும் எங்க தகப்பனார் வந்து காலம் இனி வருங்காலம் அப்படி இருக்காது என்று சொன்னதை போல என்னோட குருநாதர் ஒரு காலகட்டத்துல சொன்னா சங்கீத பாடத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பாடி இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய விஷயங்களை உள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியில கொண்டு வரதுக்கு ஆட்கள் ஒரு சாபமூர்த்தியை விட்டா ஆள் இல்லைங்கிற நிலைமை. உனக்கோ பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு, தவிர நீ தஞ்சாவூர்ல உன் வீட்டுக்கு பக்கத்திலே சரஸ்வதிமார் பெரிய நூலகம் ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கு, இதையே நீ விடுற, நீ பண்ணலாமே என்று எனக்கு வழிகாட்டியவர் அவர் தான். ஸோ நான் அங்க சரஸ்வதி மால்ல போனேன். மேனுஸ்கிரிப்டாலஜின்னு ஒன்று, என்னதான் மொழி தெரிஞ்சாலும் மேனுஸ்கிரிப்ட் படிக்க தெரியறதுன்னு ஒன்று. ஸோ அதுக்கு எனக்கு ட்ரைனிங் எடுத்துருந்தேன். பல மேனுஸ்கிரிப்ட்ஸை நான் படித்தேன். தெலுங்குல இருந்தும் சம்ஸ்கிருதத்துல இருந்தும் மொழிபெயர்த்த பல நூல்கள் சரஸ்வதி மால்ல என்னுடைய நான் எடிட் பண்ணி வெளியில வந்திருக்கு. இன்னும் வெளியில வர்றதுக்கு 2 நூல் இருக்கு. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். 34 நூல்கள். அந்த 34 இது இந்த நூலை போல இது இருக்கு என்று யாரும் சொல்ல முடியாது. இது யூனிக், வேற யாராலும் எழுத முடியாது, எழுத இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 34 ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இந்த 34 என்னோட தகப்பனாருடைய வாழ்க்கை சரித்திரம், என்னோட குருநாதரோட வாழ்க்கை சரித்திரம், இதெல்லாமும் நான் செஞ்சிருக்கேன். இப்படி பல இதை நான் செஞ்சு கொண்டிருக்கிற காலத்துல பரதநாட்டியம் என்று சொல்லும் போது பதநல்லூர் மீனாட்சி பெரிய ஆசா, அவர் மூலமாகத்தான் நான் திருமணம் செய்திருக்கேன். அதனால எனக்கு அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான உறவு உண்டு. ஸோ அடிக்கடி நான் என்னுடைய ஓய்வு நேரங்கள்லயோ விடுமுறை நாட்கள்லயோ அவரோட போய் உட்கார்றது, அவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்கறது, அவரிடம் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதன் காரணத்தினால எனக்கு தாரா சௌத்ரியெல்லாம் அந்த காலத்துல இருக்காங்க. இப்போ யாருக்கும் அதெல்லாம் தெரியாது. அவங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிற காலத்துல ராம் கோபால் அவங்கெல்லாம் சொல்லிக்கிற காலத்துல நான் இருந்தேன். அதனால எனக்கு அதில் ஒரு நல்ல பயிற்சி இருந்தது. அப்புறம் அவரே எனக்கு தட்டுவதற்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா நான் அந்த துறைக்கு போகல, ஆனா எனக்கு தெரியும். அதோட அதனால அந்த சம்பந்தமாகவும் சில சூடிகளை எல்லாம் எடுத்து நான் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சரஸ்வதி மாலை ஸ்வரஜத்தின்னு ஒன்று உண்டு பரதநாட்டியத்துக்கு, அதை எடுத்து புக்கா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நான் ஆய்வு உடைய மாணவர்கள் பத்தி சொல்லுவாங்க. அதாவது மேதமை என்பது மாடி மீது இருக்கிறது, பணிவு படிக்கட்டுகள் சொல்லுவாங்க. பணிவு மூலமா படிக்கட்டுல ஏறினாதான் மேதமைங்கிற அடைய முடியும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மாணவர்கள் பற்றி அவங்க வந்து எப்படி இசையில பயிற்சி பெற்று உங்களிடம் வந்து வளர்ந்து எப்படி வளர்ந்துருக்காங்க, அதை பத்தி அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. சிவராமகிருஷ்ணன் வந்து தஞ்சாவூர்ல ஸ்டேட் பேங்க்ல மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். அவர் என்னிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டார். பலர் என்னிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டார்கள். கனடாவிலும் என்னிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் நிர்மலான்ற ஒரு பொண்ணு, வீணை வாசிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு என்னிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டா. அது வீணை வாசிப்பா, நான் என்கிட்ட பாட்டு கற்றுக்கொண்டா. நான் இப்பவும் வருஷத்துக்கு ஒரு தான் நான் சொல்லி கொடுத்து பல பல்கலைக்கழகங்கள்ல போய் அமெரிக்கால, இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் போய் மெசாச்சூசெட்ஸ் யூனிவர்சிட்டியில போய் பல கல்லூரிகளில் நான் வந்து பல அமெரிக்க மாணவர்களுக்கு நமது தென்னிந்திய செவ்விசையை சொல்லிக் கொடுத்து, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சபாபதிக்கு அதெல்லாம் நான் குரூப்பா பாட வச்சு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையுடைய பெரிய விருதே அவங்களுடைய குடும்பம்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பம் தான் பெரிய விருதே வாழ்க்கைன்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பம்ங்கிற விருதை பற்றியும் இசையில் உங்களுக்கு கிடைத்த விருதுகளை பற்றி நினைத்து வந்து நேர்களுக்காக சொல்லுங்க. குடும்பம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மனைவி. அப்படி ஒரு மனைவி எனக்கு கிடைத்திராவிட்டால் நான் வந்து சங்கீதத்துக்கு வந்திருக்க முடியாது. அதாவது இந்த சென்ஸ் ஆராய்ச்சிக்கு வந்திருக்க முடியாது. எந்த ஒரு மனைவியும் தன்னோட புருஷன் நிறைய சம்பாதிக்கணும், வீட்டுக்கு நிறைய வரணும், கார் வரணும், இதெல்லாம் என்னுடைய மனைவி அதை பற்றி என்னுடைய கணவர் நன்றாக இருந்தால் போதும். அவளுக்கு அது ஒன்றுதான். ஒரு நாளுக்குள்ள எலக்ட்ரிக் பில்லு கட்டணுமா இல்லை காய்கறி வாங்குறதுக்காக சரியா அவர் கேட்டதே இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. ஸோ நான் முழுமையாக இந்த துறையில கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு நிறைய இவனோட பையன் ரொம்ப நல்லா பாடுவான், நல்லா வாசிப்பான். அவன் டெல்லியில வல்பூர்ல பெரிய மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்ல அவன் பணியாற்றிருக்கான். இது என்னுடைய குடும்பத்தை பொறுத்தின விஷயம். விருதுகள்னு பார்க்கும்போது எனக்கு ஏராளமான விருதுகள் எனக்கு கிடைச்சது. நான் கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே தான்சேனுடைய வாழ்க்கையை பத்தி, வடநாட்டு நம்ம இசையை விட்டு வடநாட்டு இசையில் தான்சேனுடைய வாழ்க்கையில பல குழப்பங்கள் இருப்பதாக அறிந்து பல நூல்களை எல்லாம் நான் பண்ணி நான் ஒரு இது பண்ணி அவர்களுக்கு அனுப்பிச்சேன்.
அது ரொம்ப சிறந்ததாக இது பண்ணி அவர்கள் எனக்கு கலாபாரதின்னு டைட்டில் கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன். அதற்கு பிறகு எனக்கு தமிழக அரசு கலைமாமணி கொடுத்தது எத்தனையோ நான் வாங்காத விருதே கிடையாதுன்னு வச்சுக்கேன். அவ்வளோ வாங்கிட்டேன். டாக்டர் பட்டம் கிடைச்சது அமெரிக்காவில். எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த விருதுகளில் அவ்வளவு விருப்பம் கிடையாது. என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், சங்கீதத்துக்காக விருதே ஒளி விருதுக்காக இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகத்துல கமர்ஷியலா போனப்போ நம்ம ஒரு சங்கீதக்காரனை வந்தா எந்த சபையில கிடைக்கும், எங்க நமக்கு டைட்டில் கிடைக்கும்னு யாரும் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது அவளுடைய கொள்கை. எதிர்கால திட்டங்கள் எப்படி அமைகிறது? எதிர்கால திட்டம்னு சொன்னா எனக்கு தெரிந்ததா நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன் நினைக்கக்கூடாது. நிறைய உழைச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தேன். அது இன்னும் உரியவர்களுக்கு போய் சேரலை. ஏன்னா அவர்கள் யாரும் என்கிட்ட வரல. பல்வேறு காரணங்களினால என்ன என்கிட்ட வருவதற்கு அச்சமோ அது என்ன காரணமோ வருவதில்லை. இது எல்லாத்தையும் நான் போயிட்டேன்னா அது என்னோட போய்விடும். அதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதனால நூல் வாயிலாக பல சொற்பொழிவுகள் வாயிலாக இப்படி எல்லாம் கொடுக்கணும். என்னோட சீடர்கள் எல்லாம் நான் மாதிரி, நான் இப்போ சுதான்னு ஒரு பொண்ணு டெல்லியில, அவ முழுக்க முழுக்க என்னுடைய ஆராய்ச்சிக்கு சம்பந்தமா நான் தெரிஞ்சின்றது எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி மற்றவர்களுக்கு இது போய் சேரணும். இது நம்மோட மூடி வச்சு அப்படியே போன ஐயோ அவர் தான் சொல்லியிருப்பாரு நாளைக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இசைத்தொழில் மாதிரி சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு நீ கூட இளைஞர் இசைன்னு வந்துட்டாலே அது இளமையுடைய இதெல்லாம் இருக்கும், மனம்ங்கிறது இளமையா இருக்கும். ஒரு இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த மாதிரி உழைப்பு, தனக்கு பட்டம் வர வேண்டும், பதவி வர வேண்டும், அதுக்காக பண்ற ஒரு இசையோ அல்லது எந்த கலையுமே அது சரியில்லை. உழைக்க வேண்டும். அதாவது ஸ்வதர்மம்னு சொல்லுவா கீதையில. கிருஷ்ணன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது நீ பண்ணுன்னு சொல்லி தலையில எழுத்தான். என் மூலமாக இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் பலது உண்டு. அது என்னங்கிறத நான் தெரிஞ்சு இந்த ஐடென்டிஃபை பண்ணி நான் அதில் இறங்கினால் என்னுடைய பெயர் சாஸ்வதமாக இருக்கும். விருதுகள் வரலாம், வராமல் போகலாம், எனக்கு உத்தியோகம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் என்னுடைய பெயர் இப்ப தெரியாது, பின்னாடி வருங்காலத்தில் இவ்வளவு சேகரித்து வச்சிருக்காங்க என்று என்னை பற்றி பாராட்டக்கூடிய ஒரு காலம். என்னன்னு சொல்ல, யாரா இருந்தாலும் உழைப்பவர்களுக்கு அதற்கு தகுந்த ஊதியம் இறைவன் தரும். என்ன நேர்களே, இசையை 3 பரிமாணமாக பிரிக்கலாம். இறைவனையோட இயல்புகளை அப்படிதான் பிரிப்பார்கள். சத்தியம், சிவம், சுந்தரம் என்பார்கள். இசை சத்தியமானது, இசையுடைய வெளிப்பாடு சிவமானது. அதனால்தான் இங்கே ஒரு சுந்தரமாக நம்முடைய இத்தனை நேரமும் இசை பிரவாகத்தை பற்றியும் இசை ராகத்தை பற்றியும் இந்த உத்தியோக பிரயோகம் என்பார்கள் அதை பற்றியெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக அனுபவ ரீதியாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமாக எல்லாம் நம்முடைய பேசி சென்ற ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப நன்றி ஐயா.